Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது லாஸ்ட் வீடியோஸோடைய கண்டினியூ அதாவது கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டருங்கிறது சார்ஜஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை, இது எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பேட்டரி வந்து கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சார்ஜ் வந்து -q அப்படிங்கிறது. அது எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா, ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சார்ஜ் வந்து ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்ம ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ அந்த வேலை செய்யும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டு ட்ரான்ஸ்ஃபர் அன் இன்ஃபைனட்டெசிமல் சார்ஜ் dq ஃபார் எ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் v, the work done is given by. அது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். டோட்டல் கெப்பாசிட்டருக்கும் நம்ம இப்போ வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கல, நம்ம கண்டுபிடிக்க வருது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்லன்னா விங்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில். அப்போ ஒர்க் டன் என்ன அப்படின்னு சொன்னால் dw = ஏன்னா செய்கிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் dw = v × dq. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் c = qv, c = q/vன்னு சொல்லிட்டு அதுலேருந்து v = q/cன்னு எடுத்து அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க் டன் w = integration of dw, that will be equal to integration of 0 to q, q/c × dq. இதில் c வந்து கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம்னா q இன்டகிரேட் பண்ணும்பொழுது q²/2ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம டோட்டல் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் q²/2cன்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஒர்க் டன்னை நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா u = q²/2cன்னு நம்மளை எழுத முடியும். அப்புறம் க்யூவோட வேல்யூ வந்து நம்ம cvன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் q² = cv². ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயுமே c இருக்கு இல்லையா. ஸோ c கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ½ cv² நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ where q = cv is used, the stored energy is thus directly proportional to the capacitance of the capacitor and square of the voltage between the plates of the capacitor. ஸோ அப்போ நம்மளுடைய u = பார்த்தீங்கன்னா cக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துட்டுருக்கு. ஓகேங்களா. பட் வேர் இஸ் திஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர்? To understand this equation, the equation is rewritten as follows using the results. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷனை நம்மளால் அந்த ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா c = ε0a/d அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி v = edங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டையும் இதில் கொண்டு போயிட்டு அந்த 1.87 ஈக்குவேஷன் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது அபோவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா u = ½ ε0 ADE² அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நமக்கு ADங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆகுனா அது வால்யூம். ஸோ இப்போ the energy stored per unit volume of space is defined as energy density. therefore u = u/volume. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா ½ ε0 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எனர்ஜி ஸ்டோர்டு in the electric field existing between the plates of the capacitor, once the capacitor is allowed to discharge, the energy is retrieved. நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த கெப்பாசிட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அந்த எனர்ஜியும் ரீட்ரைவ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். நம்ம இதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சார்ஜு எனர்ஜி மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமா, வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னா கேமராஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ நம்ம நிறைய டிஜிட்டல் கேமராஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். அந்த டிஜிட்டல் கேமராஸில் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ளாஷ் வந்து எப்படி வெளியில் வருது, ஃப்ளாஷ் லைட் எப்படி எரியுதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அந்த ஃப்ளாஷ் லைட் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் கெப்பாசிட்டர்ஸ்லேருந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்பொழுது கேமராவிலேருந்து ஃப்ளாஷ் லைட் வருது. ஸோ இதை தான் நம்ம ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து நம்ம இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான பிக்சர்ஸ் இதோ இருக்குது, இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து கார்டியாக் அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம ராஜாராணி படத்தில் பார்த்துருப்பீங்க, அதை சொன்னால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அந்த பொண்ணு
ஹீரோயின் ஒரு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட் அப்போ வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட் அப்போ அந்த டைமிங்கில் ஒரு சின்ன 2 மெஷின் யூஸ் பண்ணி வந்து அந்த பஞ்ச் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அதுதான் கார்டியாக் அரெஸ்ட் அப்போல அந்த மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்தோன்னா அந்த டிவைஸ்க்கு பேர் வந்து ஹார்ட் டிஃப்ரிபிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்ட் டிஃப்ரிபிலேட்டர் அந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணி சடனாக வந்து சர்ஜ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்ம பேஷண்ட்டோடைய செஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்ன பண்ணால் அந்த பர்சனுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து திரும்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ அந்த ஹார்ட் டெஃப்ரிபிலேட்டர் அப்படிங்கிற அது வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த கெப்பாசிட்டருடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 175 மைக்ரோஃபேரட் சார்ஜ் வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ 175 மைக்ரோஃபேரட் சார்ஜ் நம்ம கொடுக்குறோன்னா கண்டிப்பாக வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும்னா அரௌண்ட் 2000 வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கான பிக்சர் வந்து இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஷோ ஆகும் பாருங்கள். கார்டியாக் அரெஸ்ட் டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டெஃப்ரிபிலேட்டர் அதுதான் இப்போ வந்து நம்ம ஃபிகரில் நம்ம பார்த்துருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கெப்பாசிட்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி லேப்டாப்ஸில் அண்ட் தென் ஃபோன் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் மெஷின்ஸில் வந்து நம்ம கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கெப்பாசிட்டர்ஸில் இன்னும் வேறு என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ் டு எலிமினேட் த ஸ்பார்க்கிங். இப்போ நம்ம ஆட்டோமொபைல் என்ஜின் வந்து இப்போ நமக்கு வந்து குஷன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிரேக் அதாவது ஒரு பள்ளத்தில் மேலேயும் கீழே ஏறி இறங்கும் பொழுது நமக்கு இருக்குது ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார அந்த என்ஜின்குள்ளார அந்த ஸ்பார்க்கிங் எல்லாம் வராமல் எலிமினேட் பண்ணுறதுக்காக. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த இக்னிஷன் சிஸ்டம். ஆட்டோமொபைல் என்ஜினில் வந்துட்டு இக்னிஷன் சிஸ்டமில் ஸ்பார்க்கிங்கை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரியா. அடுத்தது வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெடியூஸ் பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் தி பவர் சப்ளைஸ். நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளைஸ் வருது, அந்த பவர் சப்ளைஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்போ பவர் வந்து ஏறி அதாவது வேரியேஷன்ஸ் இல்லாமல் ரெகுலராக வரணும் இல்லையா. ஸோ வேரியேஷன்ஸ் இல்லாமல் வரதுக்கு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டர்ஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷனோடைய எஃபிஷியன்சியை என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா. இது வந்து இதனுடைய இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் அதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்னால் ஃப்ளாஷ் கேமரா, ஹார்ட் டெஃப்ரிபிலேட்டர், அப்புறம் இக்னிஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பவர் சப்ளைஸில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தோம். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்வான்டேஜஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈவன் ஆஃப்டர் த பேட்ரி ஆர் பவர் சப்ளை இஸ் ரிமூவ்டு the capacitor stores the charges and energy for some time. நம்ம என்னதான் பவர் சப்ளை கொடுக்கறத ரிமூவ் பண்ணிட்டாலும் கெப்பாசிட்டரில் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா டிவி வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம், உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம். என்னதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாலும் டிவியோட பேக் சைடை போய் நம்ம டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா டிவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் நம்ம கொடுத்துருக்குற சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அது வந்து பவரை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த சார்ஜ் வந்து நமக்கு அதோடைய வேலையை செய்யுங்கிறதுனால. தேங்க்யூ.